Hi juniors. Jingle bells, jingle all the way. Welcome back to another video. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் சார்பாக இத்தனை நாள் நான் உங்களை ஃபோனில் வீடியோவில் தான் என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தேன் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நேரில் போயிட்டு நம்ம எல்லோரும் என்டர்டெயின் பண்ண போகிறோம். எல்லாரையும்னா யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம போகிற இடத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லோரும் என்டர்டெயின் பண்ண போகிறோம். கிறிஸ்மஸ் தாத்தா அவுட்ஃபிட், இதுக்கு கிறிஸ்டின் இந்து அதெல்லாம் நமக்கு எதுவுமே தேவையில்லை, நமக்கு பிடிச்சிருந்தா பண்ணலாம், அதுதான் நம்மளோட மோட்டிவ். ஸோ இன்றைக்கி கிறிஸ்மஸ் சத்தமாக நம்ம ரெடி பண்ணிக்கிட்ட வாட்டி கொஞ்சம் கூட்டமாக இருக்க இடத்துக்கு ஒரு மெரினா பீச் ஆர் சம்திங் அந்த மாதிரி இடத்துக்கு போயிடலாம். போயிட்டு அங்கே போய் ஜாலியாக டான்ஸ் ஆடலாம், ரோட்டில் இருக்கவங்களை என்கரேஜ் பண்ணலாம், என்ன நடக்குது, அவங்களாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, போலீஸ்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் பார்க்கலாம். நாங்கள் நார்மலாக ஆக்சுவலாக ரீல்ஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எங்கன்னா போனாலே போலீஸ் வந்துட்டு இங்கெல்லாம் வீடியோ பண்ணக்கூடாதுப்பா, இப்படி பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் பெர்மிஷன் வாங்கியிருக்கணும் அந்த மாதிரிலாம் சம்திங் சொல்லுவாங்க. அப்படி அவங்க போகும்போது சைடில் நின்று பசங்கள்லாம் சிகரெட் கஞ்செல்லாம் அடிப்பாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் நாங்கள் வீடியோலாம் பண்ணால் அலோடாகவே இருக்காது. ஸோ இன்றைக்கி கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டு போயிட்டு பண்ணும்போது என்ன நடக்க போகுதுன்னு தெரில, சும்மா ஜாலியாக ட்ரை பண்ணுவோம். நான் ஆக்சுவலாக நான் ஒரு பக்காவாக இன்ட்ரோவர்ட் தான், ஆனால் நம்ம வேஷத்தையும் நம்ம மறைச்சிடுவோம். மாஸ்க்லாம் போட்டிருப்பேன், சுத்தமாக என்னென்னே எங்களுக்கு தெரியாது. தொப்பெல்லாம் செட் பண்ணி பக்காவாக மாஸ்க் போட்ட வாட்டி நான் யாருக்கும் தெரியாது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிட்ட வாட்டி நான் செம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருப்பேன். ஸோ போயிட்டு தைரியமாக நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஜாலியாக பண்ணி ஒரு 3-4 ரீல்ஸ் பண்ணலாம். அப்புறமா டான்ஸ் ஆடலாம் எல்லாருக்கூடையும். அங்கே என்ன ஆடினா அவங்க கூடயும் சேர்ந்து ஆடலாம், அப்படி ஆடலைன்னா தனியாகவும் ஆடலாம். என்ன எப்படின்னா இன்ஸ்பிரேஷனாக இவ்வளோ எடுத்துக்கலாம். கிறிஸ்மஸ் பிடிக்குமா சார் அப்படி கேட்கலாம், கேட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி அவங்க இக்னோர் பண்ணால் அதையும் வீடியோவில் போடலாம், இக்னோர் பண்ணலாம் பேசினா அதையும் வீடியோவில் போடலாம். ஸோ ஜஸ்ட் ஸ்ப்ரெட்ஸ் பாசிட்டிவிட்டி. ஓகே, ஸோ போயிட்டு நம்ம இப்போ அவுட்ஃபிட் போட ஸ்டார்ட் பண்ணலாம். அது ஆக்சுவலாக 6 பேக்ஸில் தொப்பை செட் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டம், உங்களுக்கே தெரியும். ஓகே, இப்போ நம்ம கெட் ரெடி வித் மீ மாதிரி கிறிஸ்மஸ் தாத்தா காஸ்டியூம்க்கு ரெடி ஆகும். செம்ம சீன் இது. அண்ணாருக்கு போகிறேன், பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியலாக தொப்பை இருக்கணுன்றதுக்காக கரெக்டாக செட் பண்ணுறேன். ஒரு கிலோ இந்த சைஸ் ஓகேவா இல்லை இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம்? போதும்டா, இதுவே மாதிரி கஷ்டமாக இருக்குடா. அப்படி இப்போ தப்பாங்களா யோசிச்சு பாரு, பெண்கள்லாம் யோசிச்சு பாருடா. இல்லை இப்படி தானே பெண்கள் சொசைட்டி இதை பற்றி பேசியே ஒரு லைக் வாங்கிடுவாங்க. இங்கே போனாலும் தொப்பை கம்மியாக இருக்கும். இந்த தொப்பை கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த காலையே நாங்கள் செட்டப்புக்கு பிளான் பண்ணுறோம், அதனால டக்குன்னு எடுத்து வச்சிட்டேன். ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி இந்த ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிச்சு. இங்க நான் இன்னொன்னு ஏதாவது வைக்கவா? நெஞ்சில் எங்கே தொப்பை இருக்கும்? இங்கடா இந்த இல்லை இல்லை வேணாம், இப்படிதான், இதான் கரெக்டு. நான் வேணும்னே அப்படி இப்படி சாமி தொப்பை மாதிரி பார்க்க சிரிப்பா இருக்குடா ஜி. அவ்வளோதான், நான் அப்படியே இப்படியே நின்று இதே கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், பாட்டு தப்பா மட்டும். ஏய் சரிடா, ரொம்ப ஜாலியாக பாருது தான், கரெக்டாக பார்த்தா எப்படி கிறிஸ்மஸ் தாத்தாவா மஜா பண்றோம். நம்ம பிடிச்சவங்க ஆனால் எடிட்டிங் எடுத்து ஒருக்காக பாட்டெல்லாம் போட்டிருப்பாங்க, நம்மளே ஐடியா கொடுத்துடலாம், அப்பதான் பண்ணுவானுங்க. அப்பெல்லாம் அந்த அளவுக்குலாம் புத்தி இல்லடா. மஜாவா இருக்கு மக்களே. பொக்கமா இருக்குடா, அவங்க கேமரா காட்டுறாங்க தெரியல பாருங்க. ரைஸ் பாடி சுற்றி இப்படின்னா என்னடா ஆகும்? மஜாவா இருக்கும்ல. என்னடா இப்பயே வெயிட் ஆகுற மாதிரி இது வச்சு நான் எப்போ டான்ஸ் ஆடுவேன்? இந்த ஸ்டெப்லாம் போடலாம் ஈஸியா. நல்லா இருக்குல்ல? உண்டான மாதிரி இருக்கு. Guys, get ready with me. டேய் கையறா, நல்லா இருக்குடா இது பாக்க. குத்திர மாட்டா, கவலைப்படாத. கையில குத்திக்கு போறடா. சின்ன வயசுலேருந்து ஊசி நான் பயம்.
ஓகேல என் சைஸே கிடைக்கல தல. நீ என்னடா ஜெயின்ட் மாதிரி இவ்வளோ பெருசாக அவனே ஷாக் ஆகிட்டான். உனக்குலாம் இந்த சைஸே இல்லையே ப்ரோ. கடைக்காரன் மட்டுமா ஷாக் ஆகிறான், எல்லாரும் தான் ஷாக் ஆகிறாங்க. தப்பாக இருக்குதுண்ணா. கைஸ் ஆக்சுவலாக ஐம் 6.1 feet கைஸ். 6 ஃபீட்டுக்கும் 1 ஃபீட்டுக்கும் நடுவில் இருக்கேன். சம்மந்தமே நம்ம இதுக்கு இப்போ அது வந்து சொல்கிறேன்டா, வந்து பொதுவாக சொல்கிறது தானே அதுன்றான். அவர் பேர் கிறிஸ்மஸ் தாத்தாக்கெலாம் கூட ஹெல்ப்பர்ஸ் இருப்பாங்களே, ஒருத்தவங்க பச்சை கலர் ட்ரெஸ் போட்டுனே. ஆமாம், படத்தெல்லாம் பார்த்துருக்கேன், குட்டியாக இருப்பாங்களே, சித்திரக்குறளர்களா அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி நான் உனக்கு அம்மாடா. இதுவே இப்போ கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குடா மூச்சு கூட. இப்படி துடுக்கு போடு. எதுக்குடா டேப் பிரிக்கிறீங்க தானே பார்க்குறீங்க? பெல்ட்டில் இது நிற்கணும்ல, அப்போனா டேப் அடிக்கணும்ல. பகவா இருக்கா? அல்ல காய்ஸ் கிளம்புறோம். என் ஃபேஸ் மாஸ்க் வேணும்டா, ஒரு புது மாஸ்க் கிடையாது. இல்லைனா இதுவே ஒழுங்காக கஷ்டமாக தான் இருக்குமா. எது இருந்தாலும் நம்ம அடையாளத்தை நம்ம மறக்கக்கூடாது. ஸோ உச்சா வருதுடா. என்னடா டென்ஷன் பண்ற? ஐயே நண்பர்களே, கிஃப்ட்டுலாம் தருவியாடா எனக்கு? கண்ணு தெரியலடா. கண்ணு தெரியலையா? ஜி இது எத்தனை சொல்லி? சரிடா. இங்கே கண்ணு அப்படியே இராச்சி உரைச்சிட்டேன். எத்தனை வாட்டி என்னை திட்டிருப்பான் எடிட்டர் ஒழுங்கா பண்ணல. இந்த காது பிடிச்சி ஓகேவா? காது மேலே இப்படி போடணும். உங்களா காது காது நான் கண்ணு பக்கத்தில் ஓட்டணும். ஓகே ஓகே பார்த்துக்கோங்க, எனக்கு 4 காது இருக்கு. ஃபினிஷிங்கா நான் அதெல்லாம் பார்க்குறீங்க. இது அந்த பை அதுதான் கைஸ். இப்படி தான் நம்ம போகிறோம். ஏரியாவே அலறு விட போகிறோம். பக்காவா இருக்கு. நாங்கள் வெளியே போயிட்டு இது எங்கள் கேமரா அது தான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் யாரும் போயாரா? அப்புறம் இது தொப்ப போதுண்டா. தொப்ப போதுமா? போதும் கரெக்டாக இருக்குது. ஃபிட்டான வச்சுக்கலாம் கைஸ். ஒரு எத்திக்கல் படி வீடியோக்கு லைக்ஸ் போட்டால் தான் அந்த லைக்ஸ் போட்டால் தான் இன்னும் ஆடியன்ஸ்க்கு ரீச் கொடுக்கும்ன்ட்டு எங்கேயோ கேள்விப்பட்டேன். ஸோ லைக்ஸ் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், இன்னும் நம்ம ரீச் போகலாம். ஓகே இன்னோட இது முடியல, இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து கிளம்பி போயிடலாம். அங்கே போயிட்ட வாட்டி டான்ஸ் ஆடி எல்லாரையும் தொல்லை பண்ணலாம், என்டர்டெயின் பண்ணலாம். ஓகே. சின்ன வயசுலலாம் எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜை தந்தால் ஒன்றுமே இருக்காதுடா. ஐயோ டே கண்ணு தெரியலடா. காஸ்டியூம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்டில் போடுங்க, அப்போ தான் எனக்கு தெரியும். ரெட் கலர் ஹார்ட் கிறிஸ்மஸ் சட்டவும் மீன் பண்ணுது. நம்ம அங்கே போய் டான்ஸ் பண்ண போகிறோம், குழந்தைங்களாம் சாக்லேட் கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். போகலாமா? நம்ம அங்கே போயிட்ட வாட்டி விலாக கண்டினியூ பண்ணுறோம். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். 1 hour later. ரைஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்படின்னு தான் சொல்ல வந்தேன். பயமாக இருக்குது, ஒரு மாதிரி உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப பயமாக இருக்குது. ஹார்ட் பீட்லாம் திக்கு அடிக்குது. எல்லோரும் வேறு நம்மளை பார்க்குறாங்க, ஹாய்லாம் சொல்கிறாங்க. ஆனால் குழந்தைங்களாம் இல்லை, செம்ம என்கரேஜிங்காக இருக்காங்க. அப்படியே நம்மளை பார்த்தோன்னே அப்படியே ஹாய் அப்படி துடிக்கிறாங்க. ஹாய் அப்படியே எல்லாருக்கும் ஹாய் தான். அப்படி அது மாதிரி எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் என்னை பார்த்தாலே அவங்க என்கரேஜ் ஆகுறாங்க. இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே நமக்குலாம் சின்ன வயசில் ஒரு என்கரேஜ் ஆகும்ல, இதை மட்டும் போட்டேன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம தான். மாஸ்க் கழட்டும் போதே எல்லாரும் மூஞ்ச பார்க்க வெயிட் பண்ணுறாங்க. அதான் எனக்கு பயமாக இருக்குது. 5 minutes later. ஏன்னா கூப்பிட்டாங்கன்னா ஜி அங்கே பாரு இங்கே பாருன்னு சொல்லுங்கள். ஏன்னா ஒன்றுமே எனக்கு தெரில, கெஸ்ஸிங்கில் தான் உங்களெல்லாம் பார்த்துன்னுக்குறேன். ஹாய் ஓகே. ஒரு பாப்பா கூட இன்ட்ராக்ட் பண்ணியாச்சு. நான் போயிட்டு அவங்களுக்கு சாக்லேட் கொடுத்துட்டு வரேன். இருங்க, எங்கே சாக்லேட் பேக் இருக்குது? இப்போ கேமை இங்கேருந்தே ஆரம்பிச்சிட வேண்டியதான். சாக்லேட் எடுத்துக்கோங்க. பாய். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஓகே நம்ம போயிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ரொம்ப கூட்டமாக இருக்க மாதிரி இருக்கேடா. ஜாலியாக இருக்கா? வந்து பார்த்துட்டா தெரியும். எனக்கு இதுமாரி தெரில கைஸ், உண்மையாக சொல்ல போனால் கண்ணும் தெரில ஒன்றும் தெரில. ஹாய் ஹாப்பி கிறிஸ்மஸ். எங்க அண்ணா கூப்பிடுங்க. ஹாய். என்னங்க சாக்லேட்?
ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாய். என்னங்க சாக்லேட்? Thank you. என்னங்க சாக்லேட்? Happy Christmas. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். பாய். Bye. என்னங்க சாக்லேட்? ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்யூ. பாய். ஹாய். ஹாப்பி கிறிஸ்மஸ். நான் வந்து இப்போ இந்த மாஸ்க் போட்டிருக்க ஒரே காரணத்தினால யாருக்குமே பயப்படாமல் ஜாலியாக டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னு நம்புகிறேன். நல்லா தானே இருக்குது. வா. ஓகே, நான் போயிட்டு இப்போ டான்ஸ் ஆட போகிறேன். ஓகேயா? ஓகே, நம்ம வந்து இப்போ டான்ஸ் இதான் ஸ்ட்ரைட்டு. ஓகேவா? கண்ணு தெரிதா? லைட்டாக தெரிதில்ல, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. உன் கண்ணு ரெண்டுமே எனக்கு தெரியுது. இப்போ நீ தெர்ற என்ன பண்ணுற? மருத்துவத்தில் மட்டும் அவர் தேர்ச்சி பெற்றவர் என மக்கள் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் தற்காப்பு கலையின் அடிப்படையான களரியிலும் பார்வையால் ஒருவரை என்ன நடக்குது? நீ தான் நடக்கிற. எப்போ அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணலாம் நீங்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ். Thank you. உங்களுக்கு உங்கள் தங்கச்சி வச்சுக்கோங்க. பாய். ஓகே, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டு லவ் பண்ணுவோம். சரி, லவ்வை ஸ்ப்ரெட் பண்ணுவோம். என்னெல்லாம் பார்த்தா இன்ட்ரோவர்ட்டான்னு யோசிப்பாங்க வீடியோவில். ஆனால் நான் உண்மையான இன்ட்ரோவர்ட் தான். Happy Christmas. Bye. ஐயோ கண்டுபிடிச்சாங்களா? அடே அவர் அண்ணன் வேற வந்து. அது நான் இல்ல, எங்க அண்ணன் சங்கி மங்கி. இல்ல அவர் இல்ல. நாங்க Jingle bells, jingle bells. ஐயோ மன்னிச்சிடா. ஹாப்பி கிறிஸ்மஸ். எடுத்துக்கோங்க, எல்லோரும் எடுத்துக்கோங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ். என்னங்க எடுத்துக்கோங்க, எல்லோரும் எடுத்துக்கோங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். பாய். என்னங்க ஹாப்பி கிறிஸ்மஸ். பாய். ஹாய். ஹாய். ஐயோ பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. இந்தாங்க சாக்லேட். சாக்லேட். ஓ மைண்டா. நாங்கள் சாக்லேட் வாங்கிக்கோங்க. Thank you. பாய். பாய். ஆடுறாங்களா உங்க கூட? ஆடுறீங்களா? வாங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ். No, chocolate. Bye. Bye. Okay, ready? 3, 2, 1.
ஆரம்பிச்சு தள்ள. சூப்பர் சூப்பர் சூப்பர். வாழ்த்து. ஹாய், மேரி கிறிஸ்மஸ். என்னங்க சாக்லேட். பாய். ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். கை கொடுங்க. மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ். பாய். இந்த அசால்ட்டாக 3 வீடியோ பண்ணி முடிச்சிட்டோம். இன்னொரு கேர்ள் கூட இன்னொரு டான்ஸ் முடிச்சிட்டோம். ஈஸியாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி மாஸ்க் போட்டான்னு வச்சுக்கோங்க, செம்ம கான்ஃபிடென்ட்ரா. ஹாய், மேரி கிறிஸ்மஸ். என்னங்க சாக்லேட் வச்சுக்கோங்க. மேரி கிறிஸ்மஸ். கை கொடுங்க, அப்போ தான் சாக்லேட். பாய் பாய். மேரி கிறிஸ்மஸ். ஆக்சுவலாக நான் என் கண்ணுக்கு யாருமே தெரில, மற்றவங்க எல்லா கண்ணுக்கும் நான் தெரிறேன் விசிபிளாக. நான் என் கண்ணுக்கு யாருமே தெரியலனால நான் ஜாலியாக இருக்கேன்ப்பா. மற்றபடி சுற்றி யார் இருக்கா, என்ன பண்ணுறாங்க, என்ன பார்க்குறாங்களா, கை தட்டுறாங்களா, சிரிக்கிறாங்களா, என்னை பற்றி பேசுகிறாங்களா, எதுவுமே எனக்கு கேட்கல. சூப்பராக இருக்குது. இன்ட்ரோவர்ட்டாக இருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த மாதிரி ஒரு மாஸ்க் வாங்கி போட்டு சூப்பராக இருக்குது. வெளியெல்லாம் சுற்றுறதுக்கு ஜாலியாக இருக்குது. இது கான்ஃபிடெண்ட்டாக ஆடுறேன்டா. யாருமே இவ்வளோ பேர் இருக்குது எல்லப்பா. நான் இவ்வளோ பேர் இருக்கும்போது டான்ஸ் ஆடுறேன்டா. மேரி கிறிஸ்மஸ். என்னங்க சாக்லேட். தேங்க்யூ. என்னங்க வச்சுக்கோங்க சாக்லேட். ஹாய், மேரி கிறிஸ்மஸ். ஹாய். என்னங்க சாக்லேட். பயப்பா இருக்கா? என்னங்க சாக்லேட் வச்சுக்கோங்க. தெரியுது. என்னங்க ஹாய், சாக்லேட் வச்சுக்கோங்க. என்னங்க ஹாய், சாக்லேட். சாக்லேட். மேரி கிறிஸ்மஸ். ஹாய், கை கொடுங்க. மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ். பாய் பாய். ஹாய். ஐயோ டி உமால சிக்கடி வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாமி. ஆமா தல. ஆமாப்பா. ஓவரா மூவ்மெண்ட் போடுறானே. லைட்டா கைஸ், இதுக்கு மேலே நான் என்னாச்சுன்னு வாய்ஸ் ஓவரில் சொல்லிடுறேன். நாங்கள் வீடியோலாம் பண்ணிவிட்டு சாக்லேட்லாம் கொடுத்துட்ருந்தோம். திடீர்னு ஒரு 4-5 புள்ளிங்கோஸ் மாதிரி வந்து எங்களை சுற்று போட்டாங்க. சுற்று போட்டு லைக் ஒரு மாதிரி அவங்க பேசுகிறது வெறுப்பேற்றணும்னு பேசுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ரொம்ப டாமினேட் பண்ணி பேசுகிறாங்க. லைக் இதுக்குள்ளே என்ன தாத்தா காட்டுங்க அப்படின்னு சொல்கிறது. என்ன தாத்தா ரொம்ப ஒல்லியாக இருக்கிற ஐய அப்படி ஒரு மாதிரி லைக் ஸ்லாங்கு பார்த்தாலே இதுவாக இருக்குது. பயமாக வேறு ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு 4 பேர் தான் இருக்கோம். அவங்க ஒரு 5 பேர் இருக்காங்க. எங்களுக்கு வேறு ரொம்ப பயமாக இருந்துச்சு. என்னன்னா ரொம்ப ஒல்லியாக ரொம்ப குட்டையாக இருக்கானுங்க, அச்சா செத்துற போகிறான்னு பயமாகவும் இருந்துச்சு. அப்போ தான் யோசித்தோம், என்னடா பாய்ஸுக்கே இந்த மாதிரி பண்ணுறீங்கடா, கேர்ள்ஸ்லாம் வந்தால் என்னடா பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கேர்ள்ஸோட கஷ்டம் எங்களுக்கு புரிஞ்சுது. அப்போது கொஞ்சம் பசங்க மட்டும் வந்துட்டு நம்மளை நல்லா மைண்ட் ஃபக் பண்ணி விட்டானுங்க. எப்பவுமே ஒரு விஷயம் பண்ணால் ஒன்று கெட்டதாக நடக்கும், அது இதுதான் நினச்சிக்கிறேன். டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி அப்படியே வந்துட்டே இருக்கும்போது திடீர்னு இன்னும் கொஞ்சம் குழந்தைங்களாம் வந்து அவங்ககிட்ட பேசினாங்க. ஸோ அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு குதிரைக்காரர் வந்து கேமராமேன் மேலே அப்படியே குதிரை எடுத்துட்டு வந்து முட்டுறாராம். எனக்கு தெரியவே இல்லை. ஆக்சுவலாக நான் மாஸ்க் போட்டுருக்கேன், எனக்கு தெரியல. நாங்களா குதிரை வச்சுங்களா? இவர் எடுத்துகிட்டு வந்து என்ன நாங்களாம் குதிரையை வச்சு சம்பாதிக்கிறோம், நீ என்ன இந்த ட்ரெஸ் போட்டு வந்து சம்பாதிக்கிறியா, நான் வந்து இந்த மாதிரி காசு கேட்டு ஏதோ பண்ணுறேன் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க போல். அவர் இங்கேருந்து கிளம்புனா போதும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு கிளம்பிட்டோம். ஸோ இதோட வீடியோ முடிஞ்சிட்டு. பரவாயில்ல இன்னும் வச்சு பழியும்.